आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव। लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना। भूतं सरस्य महताह्वय भटनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणु परकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यम्। ऋषिकடன், தேவக்கடன், பித்ருக்கடன், நாம் இவர்களிடத்தில் கடன் வாங்கினதான் ஞாபகம் இல்லையே. ஆனால் இன்றைக்கி இவர் கடன் வாங்கியிருக்கிறாப்பிலே சொல்லுகிறாரே, உண்மைதானான்னு தோணும். நம்ம சாதாரணமாக பணம் கொடுத்து பணம் வாங்கிறதுங்கிறது தெரிஞ்சு கடன் வாங்கிறது, கடனை திருப்பி கொடுக்கறது. ஆனால் அது மட்டுமே கடன் ஆகிடாது. இதுவும் தவிர எத்தனையோ விதத்தில் எத்தனையோ முறையில் கடன் பட்டிருக்கிறோம். அது என்ன? தேவர்களிடத்தில் என்ன கடன் பட்டோம், ரிஷிகளிடத்தில் என்ன பட்டிருக்கோம், நம்முடைய மூதாதையர்களான பித்திருக்களிடத்தில் என்ன கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். நமக்கும் சம்பந்தமே இல்லாத ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் என்ன தொடர்போ கொடுக்கல் வாங்கலோ இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அதுலேருந்து யார் வேணா யார்கிட்ட வேணா கடன் பட்டிருக்கலாங்கிறது புரியும். மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் திரௌபதியை ரட்சித்தார் என்று கேள்விப்படுறோம். ஆபத்து வந்தது. துச்சாசனன் திரௌபதியினுடைய புடவையை பிடித்து உருவினான். எப்படி தன்னை காத்து கொள்வது என்று திரௌபதிக்கு தெரியவில்லை. அப்போ அவளுக்கு ரிஷி சின்ன வயசில் பண்ணின உபதேசம் ஞாபகத்துக்கு வந்தது. மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. பெரிய ஆபத்து ஏதாவது வருமானால் அப்போ பகவான் ஹரியை தியானம் பண்ணிக்கொள் அப்படின்னு ஒரு ரிஷி அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதனால தான் பக்கத்தில் இருக்கிற 5 கணவன்மார்களையும் அவள் கூப்பிடல. பீஷ்மர், துரோணர் பெரிய வில்லாளிகள் அதே ராஜசபையில் தான் உள்ளனர். அவர்களையும் அவள் கூப்பிடவில்லை. பக்கத்திலேயே இல்லாத கண்ணனை, எங்கேயோ துவாரகையில் இருக்கிற கண்ணனை கூப்பிட்டாள். பக்கத்தில் இருக்கிறவாளை தானே கூப்பிடணும். அதை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிறவர்களை கூப்பிடலாமான்னால் இவர்களை கூப்பிட்டு லாபம் இல்லை. காப்பதானால் இவ்வளவு நேரத்துக்கு காத்திருக்க வேண்டும். அப்போ காப்பாற்ற போகிறதில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே இவர்களை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, பகவானையே கூப்பிடுவோம் என்று கூப்பிட்டாள். பெருமான் அங்கே வரலை.
வராமலே புடவை சுரந்தது, மானம் காப்பாற்றப்பட்டது. இந்த கதை நாம் அனைவரும் தெரிஞ்ச கதை. ஆனால் இதனுடைய இன்னொரு பகுதி இருக்குது, தெரியாத பகுதி. அதை மட்டும் என்னன்னு சொல்கிறேன். இந்த கதை எப்போதோ நடந்து பாரதம் எல்லாம் முடிந்து ராஜ்யத்தை எல்லாம் ஆண்டு எல்லா கதையும் ஆயிடுத்து. கண்ணன் பரமபதத்துக்கு புறப்பட்டு போகிறார். அவருடைய வாழ்நாளை முடிச்சுனுட்டு தன்னுடைய திருமேனியோடு வைகுந்தத்தை நோக்கி பெருமான் புறப்படுகிறார். அந்த சமயத்தில் அவர் சொல்லிக்கிறார், இந்த ஸ்லோகம் கண்ணனே சொல்லியிருக்கிறது, கோவிந்தேதி யதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம். கோவிந்தான்னு திரௌபதி கூப்பிட்டாள், ரொம்ப தள்ளி இருக்கிற என்னை கூப்பிட்டாள். ஆனால் அவளுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு உதவியும் என்னால் பண்ண முடியல. ரொம்ப வருத்தப்படுறேன். அவளுக்கு கூட இருந்து ஆதரவாக நின்று திரௌபதி கவலைப்படாதேன்னு நான் சொல்லியிருக்கணும். ஏதோ புடவை மட்டும் கொடுத்துட்டேனே தவிர கூட இருந்து அவளை ரட்சிக்கிறதுக்கு நான் முயற்சிக்கலே, வரல. ஏன் வரலேன்னு உங்களுக்கு தோணலாம். வந்திருந்தால் முதல்ல இந்த 5 பேருடைய தலையை வெட்டியிருப்பார். அவள் பண்ணது நியாயமாக யோசிச்சு பாருங்க. எப்போ திரௌபதி கண்ணா உன் திருவடிகள் சரணம்னு சொன்னாலோ அப்போதே அவள் கண்ணனுடைய சொத்து. அதுக்கப்புறம் நம்ம சொத்து, நாம் வச்சு சூதாடி இருக்கோம், நாம் தோற்றுருக்கோம், இதெல்லாம் அவர்கள் நினச்சிருக்கவே கூடாது. தோத்ததே தப்பு. முதல்ல ஒரு மனைவியை வச்சு தோக்கிறதுக்கு இவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்படியே தோத்திருந்தான்னு வச்சுருந்தோன்னாலும் அதுக்கப்புறம் அவள் கண்ணனை கூப்பிட்டாள். கூப்பிட்ட உடனே கண்ணனுடைய சொத்தாக ஆகிவிட்டாள். அப்போ இறைவா நீ தாராய் பறை, உன் திருவடிகளே சரணம்னு ஒருத்தன் சொன்ன பிற்பாடு அவனை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு பக்தனுடைய கடமை. அந்த கடமையிலேருந்து இப்போ இவ தவறிவிட்டா. பஞ்சபாண்டவர்களும் தவறினர். பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமா, கிருபர் முதலான அனைவரும் தவறிவிட்டனர். இது கண்டு கண்ணனுக்கு ரொம்ப கோபம். வந்தா என்னாகும்? முதல்ல 5 கணவன் கூடைய தலை போடுமா. துரியோதனனை கூட வெட்ட மாட்டார். ஏன்னா எப்படியுமே அவன் விரோதி. அவன் விரோதிங்கிறது முதல்லேருந்தே தெரியும். இவர்கள் நண்பர்கள்னு இருந்துண்டு அர்ஜுனன் கண்ணனுக்கு இவ்வளவு வேண்டியவனாக இருந்து கொண்டு ஆனாலும் திரௌபதியை காப்பாற்றாமல் போனான். அந்த கோபத்தினால தான் கண்ணன் வராது இருந்துட்டார். அடுத்த கேள்வி வரும், ஏன் வந்து 5 பேர் தலையை வெட்டியிருந்தா தான் என்ன? பண்ண தப்புக்கு தண்டனை பாண்டவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். என்னால் எந்த ஒரு திரௌபதி கோவிந்தான்னு தன்னை கூப்பிட்டு காப்பாற்றி கொடு, என் மானத்தை காப்பாற்று, என் கழுத்தில் இருக்கிற தாலியை காப்பாற்றுன்னு கேட்டுண்டாலோ வந்த உடனே அந்த தாலிக்கே ஆபத்தாப்படாதா? இந்த 5 பேரையும் வெட்டிவிட்டா அப்போ முதல்ல பக்தைக்கு என்ன விருப்பமோ அதுவே எதிராகப்படுமே. அதனால் திரௌபதிக்காகத்தான் 5 மன்னிக்கப்பட்டனர். திரௌபதிக்காகத்தான் கண்ணன் ஆபத்திலே புடவை சுரந்தார். அதே திரௌபதியை நினைத்து ஏங்கி கொண்டுதான் கண்ணன் பரமபதத்துக்கு போகிறார். கோவிந்தான்னு கூப்பிட்டாள். அதுக்காக என்னால் அவளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத படுத்தே. நான் எப்படி தெரியுமோ வருந்துகிறேன், எப்படி கலங்குகிறேன். கடன் வாங்கினவன் வட்டியையும் கட்ட முடியாமல் அசலையும் திருப்ப கொடுக்க முடியாமல் வருத்தப்பட்டால் எவ்வளவு துன்பமோ அதை போல கடன் வாங்கினவனை போல நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வட்டி ஏறிண்டே போகிறது. என்னால் வட்டியும் கடனையும் திரும்ப கொடுக்க முடியல. ரிணம் பிரவருத்தமிவ ஹிருதயான்மே நாபசற்பதி. என்னுடைய உள்ளம் எப்படி தவிக்கிறதுனால் கடன் வாங்கினவன் எப்படி தவிச்சுட்டே இருப்பனோ அதை போல என்னுடைய உள்ளமும் மிகவும் தவிக்கிறது. இந்த கடனை எப்பத்தான் நான் திருப்ப கொடுக்க போறேனோ என்று கண்ணன் வருத்தப்பட்டு கொண்டே வைகுந்தத்துக்கு எழுந்தருளினார். இப்போ நீங்கள் தான் சொல்லணும், கண்ணன் எப்போ கடன் வாங்கினார்? இப்போ நாம் கடன் வாங்கினோமாங்கிற சந்தேகம் வந்ததே. ரிணம், ரிணி, ரிணம்னா கடன், ரிணினா கடன் பட்டவன். கண்ணன் தன்னை சொல்லுகிறார், ரிணம் பிரவிருத்தம் இவ. கடன் வாங்கினது வட்டியை திருப்பி கட்டாட்டா மேலே மேலே வட்டி வரிசையாக ஏறிண்டே போகும். அதை போல் நான் வட்டியும் முதலுமா திரௌபதிக்கு திருப்ப கொடுத்துருக்கணும். அவள்கிட்ட கடன் வாங்கிவிட்டேன், ஆனால் அதை திரும்ப கொடுக்க முடியாத வருத்தப்பட்டு கொண்டு போகிறேன். இது கண்ணனுடைய திருவாக்கு. என்ன கடன்னே நமக்கு தெரியலையே. இப்போ ஒன்றும் பணம் கொடுத்து பணம் வாங்கினதாவே தெரியல. எது தெரியுமோ கடன்? நாராயணா கோவிந்தான்னு கூப்பிட்டாளோ இல்லையோ அதை பெருமான் பெரிய கடன் வாங்கினதா இப்போ நினச்சிட்டு இருக்கார். ஒரு பக்தன் தன்னை கூப்பிட்டு என்னை காப்பாற்றுவாய்ன்னு சொல்லிட்டால் அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கடன் கடன் கடன்னு தான் பகவான் நினச்சிக்கிறார். ஆக இது நேர பணம் கொடுத்துட்டா மட்டும் கடன் இல்லை, காப்பாற்றுன்னு கூட்டு அது வரைக்கும் வராத போயிட்டா
அப்போ கடனை திரும்ப கொடுக்கலன்னு தான் அர்த்தம். ஒருத்தர் இடத்துல நாம் அன்பை பொழிஞ்சுட்டு அவர் திரும்ப அன்பு காட்டலைன்னா கடனை திரும்ப கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அதனால் பணத்தாலோ மாடு கன்றுகளாலோ நிலபுலனாலோ இதை மட்டும் கடன்னு நினச்சிக்க கூடாது. உதவி கிடைத்தாலும் திருப்பி செய்யாட்டா கடன். அப்போ இப்படி வச்சுக்கலாமா? கண்ணனே கடன் பட்டோம்னு கலங்குகிறார்னால் என்ன கடன் விடு? ஒரே ஒரு தடவை கோவிந்தான்னு கூப்பிட்டாலும் இல்லையோ, துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம், என்னை காப்பாற்று ஹே புண்டரீகாட்சனே, துவாரகாதீசனே, கண்ணனே, அடியேனை உடனே வந்து காப்பாற்று கூப்பிட்டுட்டாளாம். அவள் சொன்னபடிக்கு அவர் வரலையோ இல்லையோ, அதனால தான் கடனை திருப்பி கொடுக்காதா போல கண்ணன் வருந்தினார். ஆக கண்ணனும் கடன் பட்டவனை போல வருந்தினார் தெரிஞ்சுப்போம். இன்னொரு இடம் சொல்கிறேன். கடன் பட்டார்னு உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒத்த ஞாபகம் வரும். பெரிய கடன் வாங்கினவர் யார்? சுலபமாக தெரிஞ்சது, சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாள் தான் வாங்கினார். வெங்கடேச பெருமாள் வாங்கினார்னு சட்டுன்னு சொல்லிடுவோம் இல்லையோ. குபேரனிடத்தில் கல்யாணத்துக்காக கடன் வாங்கினார். இன்னும் கட்டின்னு இருக்கார். வட்டியே கட்டி முடித்த பாடில்லை. இதுக்கப்புறம் எப்போ அசலை திரும்ப கொடுக்க போகிறோமோ கவலை. இதுக்குத்தான் திருச்சானூரில் நாச்சியார் எழுந்துருளி இருந்து வர்றவர்களுக்கெல்லாம் நிறையா பணத்தை கொடுக்குறாளாம். அவள் பணத்தோட மேலே ஏறி போகிறாளாம். போய் உண்டியல்ல எல்லாத்தையும் போட்டு வந்துடுறாளாம். இவ்வளவு ஏன் இந்த திருவேங்கடையான் படுறாருனால், இப்படி பண்ணி அவர் கடனை திருப்பி கட்டி ஆகணும் போல் இருக்கு. குபேரனிடத்தில் அவ்வளவு கடன் பட்டிருக்கார். இது பொதுவாக பணக்கடன். ஆனால் இப்போ அடியன் சொல்ல வந்தது இந்த பணக்கடனை பற்றி இல்லை. நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். திருவேங்கடமுடையானுக்காக 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி, நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி, அதில் 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியில் ரொம்ப அழகான ஒரு பாசுரம். வேங்கடத் துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கேன்னு பாசுரம். வேங்கடத் துறைவான் யார்? ஸ்ரீனிவாசன் வெங்கடேச பெருமாள். நமவென்னலாம் கடமை, மலை ஏறுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அலிபிரி தாண்டினோம், ஆழ்வார் தீர்த்தத்தில் சேவிச்சுட்டோம், பெரிய ஆஞ்சநேய சுவாமி இருந்தார், கருடன் இருந்தார், நமஸ்காரம் பண்ணிட்டோம், மலை ஏறுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன சொல்லும்? வெங்கடேசாய நமஹா, திருவேங்கடவன் திருவடிகளே சரணம், கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிக்க முடியும். கையை கூப்பிட்டு வெங்கடேசாய நமஹா, வெங்கடேசாய நமஹா, நமஹான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா இந்த வார்த்தை கிடுகிடுகிடுன்னு வெங்கடேச பெருமான் காதில் போய் பட்டு அது ஒரு பெரிய கடன் வாங்கினா போல தன் தலையில் அவர் சுமக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காராம். தலையில் சுமந்துண்டு நாம் ஒவ்வொரு மலையாக ஏற ஏற இவன் என்ன கேட்டுண்டு வரானோ அதை நம்மால் கொடுத்துட முடியாதோ, இந்த தரத்தில் கொடுக்க போகிறோமோ அடுத்த தரத்தில் கொடுக்க போகிறோமோ, இவன் வேற கேட்க வந்துட்டானே, அவன் நமஹான்னு வேற நம்மளை பார்த்து சொல்லிட்டானே, எப்போ நமோ நமஹான்னு சொன்னானோ கடன் வாங்கிட்டோம். ஒன்று அந்த நமஹாவை நான் வாங்காத இருந்திருக்கணும். எப்போ அவன் கொடுத்த சேவையை நான் ஏற்றுண்டேனோ அப்போ கடன் வாங்கிவிட்டேன். இந்த கடனை எப்படி தெரியுமா திருப்பி கொடுக்க வேண்டும்? இந்த லோகத்து இன்பத்தை கேட்டாலும் கொடுக்கணும், அந்த லோகத்துக்கு போகணும்னு கேட்டாலும் கொடுக்கணும், வைகுந்தத்தை கேட்டாலும் கொடுக்க வேண்டும். இத்தனையும் கொடுத்து முடிச்சுட்டாலும் கடனை திருப்பினமா தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு பெருமாள் இருப்பாராம். அதைத்தான் நம்மாழ்வார் வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. எதை சுமக்கிறார் பெருமாள்? கிரீட்டத்தை சுமக்கலை. இப்போ அது ரொம்ப சுலபமாக சுமந்துருவார். நாம் மலையேற ஆரம்பிக்கச்சே நமஹான்னு சொன்ன பாருங்க, அதை பெரிய பூக்கூடையாட்டம் தன் தலையில் சுமந்துருக்கார். அதை எப்போ இறக்கி வைப்பர்னார்? வைகுந்தத்தை கொடுத்து அங்கு போய் இந்த ஜீவாத்மாவோட ஆனந்தமாக அனுபவிக்கச்சே ஆச்சவன் நமஹான்னு சொன்னத்துக்கு திரும்ப கொடுத்துட்டோம் அப்படின்னு அப்போ தான் நினச்சிக்கிறார்னால், அப்போ திருவேங்கடமுடையானே கடன் பட்டவர், கடன் சுமை தாங்காமல் இருக்கிறார். கண்ணனே கடன் பட்டவர், கடனை திருப்பி கொடுக்க முடியலையேன்னு வருத்தத்தோட பரமதத்துக்கு போகிறார். ஆக நாமெல்லாம் ஏன் கடன்னு முதல்ல அந்த தவிப்பை விட்டுடுவோம். கண்டிப்பாக கடன் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக இந்த 2 கதை சொன்னேன். இப்போ திருவேங்கடமுடையானே கடன் பட்டிருக்கார், கண்ணனே கடன் பட்டிருக்கார். அப்புறம் நாம் படுறதை பற்றி கேட்கவே வேண்டாம் இல்லையோ. அப்போ வெறும் கொடுக்கல் வாங்கல் பணம் மட்டும்தான் கடன் என்பது அல்ல. ஒருத்தரிடத்தில் ஒரு உதவி பெற்று கொண்டிருக்கிறோம், அந்த உதவியை திருப்புகிற வரை உதவி கடன் தான். பணம் மட்டும் இல்லை, ஒருத்தர் நமக்கு ஒரு உபகாரம் பண்ணியிருக்கார், அந்த உபகாரத்துக்கு திரும்ப என்ன செய்யணும்? பிரத்யுபகாரம். உபகாரத்தை வாங்கிட்டோம்னா பிரத்யுபகாரம் ஆன மூல்யம். அது பண்ணாத வரைக்கும் கடன் பட்டிருக்கோன்னு அர்த்தம். பணத்தை கொடுத்துட்டால் திரும்ப கொடுக்கணும்,
கொடுக்காத வரைக்கும் கடன் பட்டிருக்கோன்னு அர்த்தம். நம்ம ஒரு ஆபத்துலேருந்து யாரோ ஒருத்தர் ரட்சிச்சுட்டார், அப்போ அதை நாம் திருப்பாத வரைக்கும் கடன் பட்டிருக்கோன்னு அர்த்தம். இப்படி குணத்தாலோ செயலாலோ பணத்தாலோ நன்றி உணர்வாலோ இப்படி பல விதங்களில் நாம் கடன்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை போலத்தான் நாம் ரிஷிகளிடத்துலையும் கடன் பட்டிருக்கோம், தேவர்களிடத்துலையும் கடன் பட்டிருக்கோம், பித்திருக்களிடத்துலையும் கடன் பட்டிருக்கோம். 3 பேரும் நமக்கு என்ன பண்ணியிருக்கா? ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா தானே நாம் திரும்ப செய்ய வேண்டும். நான் அவர்களெல்லாம் பார்த்ததே கிடையாது சுவாமி. அவ்வளவு ஏன் நாம் இப்போ இந்த பூலோகத்துக்கு வந்திருக்க முடியும், நேர யார் காரணம்? நம்ம அப்பா அம்மா காரணம். அப்போ அவளுக்கு கடன் பட்டிருக்கோம். ஏன்னா எனக்கு ஜென்மம் கொடுத்தார்கள் இல்லையா, எப்போ பிறவி கொடுத்தார்களோ பெற்றோருக்கு நாம் கடன் பட்டிருக்கோம். ஆனால் இன்னொன்று பாருங்கள், தொடர்பு 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 சங்கிலி தொடர்பு போலே பெத்தவனுக்கு பெத்தவனை கடன் பட்டிருக்கோமா இல்லையா? அவரை பெத்தவருக்கு கடன் பட்டிருக்கோமா இல்லையா? அவரை பெத்தவருக்கு கடன் பட்டிருக்கிறோமா இல்லையா? 3 தலைமுறைக்கு மேலே நான் பார்த்ததே இல்லை. முகம் பார்த்ததே தாத்தா வரைக்கும் தான், அதுக்கு மேலே நான் எங்கே பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். நாம் முகம் பார்க்காததுக்காக அவர்களுக்கு நமக்கும் தொடர்பில்லைன்னு ஆயிடுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்போ சேவிக்கச்சே இன்னாருக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுறேன். அதே போல் எங்கள் அப்பா சேவிக்கச்சே இன்னாருக்கு பிள்ளைன்னு சொல்லி அவர் சேவிச்சிருக்கார். என் பேரை போடச்சேவே ஏதோ ஒரு குடும்ப பெயர் கூட ஒட்டிகிட்டே வருது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளு பேரை தொடர்பு இருக்கத்தான் இருக்குது. அப்போ அவர்களுக்கு நாம் கடன்பட்டுத்தான் இருக்கிறோம். நாம் என்ன நினச்சிடுவோம், நான் பிறந்ததே எங்கள் தாத்தா பண்ண பாக்கியம், அப்போ எனக்குத்தான் அவர் கடன்பட்டதாக வச்சுங்களேன் கேட்கலாம், விதண்டாவாதம் பண்ணலாம். இப்போ அவருக்கு நான் கடன்பட்டிருக்கேன்னு சொல்கிறத விட எனக்கு அவர் கடன் படட்டும். ஏன் உமக்கு எதுக்கு படணும்னா, என் நாட்டம் ஒரு பிள்ளையை பெறத்துக்கு கொள்ளு தாத்தா எவ்வளவு பட்டிருக்கணும், அப்போ அவருக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கணும்னால் அப்படி நினச்சக்கூடாது. யார் நாம் பிறவிக்கு காரணமாக உள்ளனரோ அவர்களுக்கு கடன் பட்டிருக்கோம். அப்போ நாம் இந்த லோகத்துக்கு வந்ததுக்கு பித்திருக்களுக்கு கடன் பட்டிருக்கோம், லோகத்தில் வாழறதுக்கு தேவதைகளுக்கு கடன் பட்டிருக்கோம். பக்கத்தில் இருக்கிற ஏரி கண்மாய் குளம் கொட்டை என்ன உண்டோ எல்லாம் நிரம்பிப்படுத்து. இனிமே போருங்கிற அளவுக்கு மழை பெஞ்சாச்சு. யார் பண்ணியிருப்பா? வருண பகவான். அப்போ வருணன் கண் திறந்தார், அதனால் ஓஹோன்னு மழை பெஞ்சிருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு நன்றி நாம் செலுத்த போகிறோம். நன்னா மழை பெஞ்சு சுபிக்ஷமாக இருக்குது, உடனே ஒரு கை கூப்புறோம் பாருங்க. இந்த கை கூப்புதல் தான் யாருக்கோ நாம் செலுத்து நன்றி. வருணனை நீங்களும் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. குபேரனை நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்ததில்லை. இந்திரனை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையோ, பெற்றுக்கொண்டதை திருப்பி கொடுத்துத்தானே ஆக வேண்டும். நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப சின்ன சமாச்சாரம். இதை போல உலகத்தில் எத்தனை பேர் எப்படியெல்லாம் பகவான்கிட்ட போய் நிற்க மாட்டா, அத்தனையும் பார்த்து பார்த்து லோகத்தை நடத்திகிட்டே இருக்காரோ இல்லையோ. அந்த லோகத்துக்குள்ள ஒருத்தனைத்தானே நான் இருக்கேன். அப்போ எல்லாத்துக்கு மேலே தெய்வத்துக்கு பெரிய கடன் பட்டிருக்கும். இது சின்னதெல்லாம் இல்லை. இப்போ ஏதோ பார்த்து அழகாக லோகம் நடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையோ. நமக்கு நல்லதாக தான் இருக்குது, சில சமயம் நமக்கு நல்லது நடக்கிறது, சில சமயம் கெட்டது நடந்துடுறது. நம்மளே சமாதானப்படுத்திப்போம். இல்லை போன வருஷம் முழுக்க ரொம்பவே நன்னா இருந்தது, அதுக்கு பதில் இந்த வருஷம் ஒரு மாதம் தானே கட்டப்பட்டிருக்கேன், பரவாயில்ல. சில பேருக்கு உடம்பு சுகம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் தலைவலிக்கும், எப்போ வேணுன்னாலும் முட்டி வலிக்கும், எப்போ வேணுன்னாலும் முதுகு வலிக்கும். அவரெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்னமோ தெரியல ஒரு மாதமாக அவ்வளவா வலியை காணும். ஆனால் அவள் காணும்னு சொல்லச்சேவே எப்போ வந்துடுமோங்கிற எதிர்பார்ப்போடே சொல்லிட்டு இருப்பாள். எனக்கு காணும்னு தைரியமாக சொல்லிட முடியாது, அது யாரும் வந்துடுச்சுன்னா. அப்போ காணும்ன்றச்செல்லாம் தெய்வத்துக்கு கடன் பட்டிருக்கோம். ஏதோ நம்ம நல்லதாக வச்சுருக்கார் தோன்றது. நமக்குள்ளேயே இப்போ பிள்ளையெல்லாம் படிக்கிறா, பொண்ணு படிக்கிறா, வேலைக்கு போகிறா, சௌக்கியமாக இருக்கா, அதது திருப்தியாக இருக்குது. சில சமயம் கட்டங்களும் வரத்தான் வருது. அப்போ இதுகளுக்கு நடுவில் இதெல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், வாங்கிட்டதை கொடுத்தாகணும். இந்த பிறவியே ஒருத்தர் கொடுத்துருக்கார், அவருக்கு நன்றியோடு இருக்கணும். மழையை கொடுக்குறார், காற்றை கொடுக்குறார், குழுன்னு வசதி கொடுக்குறார், யாரோ கொடுக்குறா, அவர்களுக்கு நன்றியோடு இருந்தாகணும். நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. மழை காற்று மட்டும் நன்னா இருந்துட்டு அறிவே இல்லைன்னா மழையும் காற்றையும் வச்சு என்ன பண்ண முடியும்? பிறந்துட்டேன், யாருக்கோ கடன் பட்டிருக்கேன், சௌக்கியமாக காற்று மழை நிலம் புலம் கிடச்சிது, யாருக்கோ கடன் பட்டிருக்கேன். எல்லாத்துக்கு மேலே ஞானம் வேணும், வாழ்க்கை தரம் வேணும், கல்வி வேணும். இது இருந்தால் தானே அவர் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இந்த 3ஐயும் கொடுத்தவர்களை பற்றி தான் இப்போ நாம் பேச போகிறோம். பிறவி கொடுத்தவர்கள் பித்திருக்கள், வாழ்வதற்கு மழையையும் அன்னத்தையும் காற்றையும் எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் தேவர்கள். அடுத்தது அறிவு புகட்ட வேதத்தையும் இதிகாச புராணங்களையும் கொடுத்து நம்ம ஞானவான்களாக பக்திமான்களாக ஆக்கினவர்கள் ரிஷிகள்.
அப்ப ரிஷிகளும் தேவர்களும் பித்திருக்களும் நமக்கு முக்கியமாக 3 விஷயத்தை கொடுத்துருக்கா. அந்த 3ம் இல்லாவிடில் நம் வாழ்க்கை சிறக்காது. அந்த 3ஐயும் வாங்கினுட்டோம். வாங்கிண்டது பெருசு இல்லை, வாங்கிண்டத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ணணுமா இல்லையா? ஒருத்தர்கிட்ட உபகாரம் வாங்கிட்டு இருக்கோம், உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ணணுமோ இல்லையோ? அதைத்தான் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வேதம், வேதாந்தம், இதிகாச புராணம் அனைத்தும் கூறியுள்ளது. இதை நம்ம வாழ்க்கை முறையோட கொஞ்சம் சேர்த்துடணும். கடனை திருப்பி கட்டுறதுங்கிறது வாழ்க்கை முறையோடு எப்படி உலகத்தில் சேர்ந்துருக்கு பாருங்க. நான் வாழணும், வீடு வேணும், வீடு வாங்கிறதுக்கு கடன் கொடுத்துட்றா. இப்போ 15 வருஷம் முன்னாடிலாம் 10 வருஷம் கொடுத்துருந்தா, அப்புறம் 15 ஆச்சு, இப்போ மெதுவாக 20 வருஷம் ஆகிடுது. முன்னாடிலாம் 30% நம்ம பணத்தை வைக்கணும், 70 வங்கி கடன் கொடுக்கும். அப்படி ஒரு 10 வருஷத்தில் அடைச்சிருந்தோம். அதெல்லாம் இப்போ வேண்டாம். 10 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினோம்னா 50,000 ரூபாய் எடுத்துன்னு போனால் போதும். ஏன்னா வங்கியில் பணம் ஜாஸ்தியாக இருக்குது, அவளுக்கு எங்கே கொடுக்குறதுன்னு தெரியல. சரி, நல்லதாக கொடுத்து லாபம் சம்பாதித்தாகணும். அதனால் சொல்லச்சேவே சொல்கிறா, கையில் 5,000 ரூபாயோட வாங்கோ, வண்டியை ஓட்டிகிட்டு போங்கோ. கையில் 50,000 ரூபாயோட வாங்கோ, வீட்டையே எடுத்துன்னு போயிடுங்கோ. கையில் 1,00,000 ரூபாயோட வாங்கோ, வைகுந்தத்தையே எடுத்துன்னு போயிடுங்கோ. சொன்னாலும் சொல்லிடுவா நாளைக்கு. இப்போ அப்போ இந்த சின்னதாக ஆரம்பித்தா கடன் கொடுக்குறேன்னு வராளோ இல்லையோ? இப்போ தாங்களாக நாங்கள் உங்களுக்கு கடன் தரோம், நன்னா சௌக்கியமாக இருங்கோ, வாங்கோ, வாங்கிக்கோங்கோ. அப்போ அதை வாங்கிட்டோம். வாங்கினதுலேருந்து நம்ம வாழ்க்கை முறை என்னாருது? சம்பளத்தை வாங்கி நமக்கு வேண்டியதுக்கு தானே செலவழிச்சிருந்தோம். இந்த கடன் வாங்கின உடனே முதல்ல அவர் கழுத்து கேட்குறா, நீ சம்பளம் வாங்குகிற இடத்துலேருந்தே எங்கள் கடன் நேராக வந்துடணும். நீ வீட்டுக்கு சம்பளத்தை எடுத்துன்னு போனால் கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்லாம் தெரியாது. அதனால் ஒரு கழுத்து போட்டுடு, 32 36 காசோலை கொடுத்துடு, என்ன வேணுமோ அதெல்லாம் முதல்ல வந்துடும். அப்போ நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தோம், சம்பாதிச்சிருந்தோம், வீட்டுக்கு செலவழிச்சிருந்தோம். ஒரு கடன் வாங்கின உடனே வாழ்க்கை முறைக்குள்ளேயே அந்த கடனை திருப்பி கட்டுதல் புகுத்தப்படுகிறதோ இல்லையோ? இது வரைக்கும் அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே இல்லை, ஆனால் அதுக்குள்ளேயே வந்துடுத்து பாருங்க. இப்போ நான் உண்மையாக பார்த்தா நான் சம்பாதிச்சுன்னு வேண்டிய வாழ்க்கை தானே கொடுக்கணும். இப்போ அதெல்லாம் ஆகவே ஆகாது. ஒருத்தருக்கு 25,000 ரூபா சம்பளம் விட்டா அவர் 3ஆம் தேதி பார்த்தா 3,000 ரூபா கூட இருக்காது. எல்லாம் என்ன எடுத்துனார்? காசோலை இல்லை அட்டை, 2 தான். இப்போ அதை தேய்ச்சா போகிறோம், பாதி பேர் எடுத்துன்னு போய்ட்றா. காசோலையை கொடுத்தா போகிறோம், எடுத்துன்னு போய்ட்றா. இப்போ அது 2மே இல்லை. அங்கங்கே வங்கியிலேருந்து வங்கி இப்படியே அப்படி மாடி விடுறது. தட்டுறத்துக்குள்ளே 25,000 தான் காணும், பாக்கி 2,500 இருக்குது. எங்கே போச்சு தெரியாது. எல்லாம் கடன். இவருக்கு கடன், குழு வசதி பொட்டி வாங்கினதுக்கு கடன், அதே மாதிரி இப்போ வேறு ஏதோ வண்டி வாகனம் வாங்கினதுக்கு கடன், வீடு வாங்கினதுக்கு கடன், பருப்பு மளிகை சாமான் என்ன உண்டோ கடன், மின்சாரத்துக்கு கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். பாக்கி என்ன இருக்குன்னால் அப்போ என்ன பண்ணோம்? 1 மாதம் வேலைக்கு போனோம், 25,000 ரூபா வந்தது, பாக்கி ஒன்றுமில்லை என்றால் நம்ம வாழ்க்கை முறைக்குள்ளேயே அந்த கடன் சேர்ந்து போயிடல. இப்போ அதை போல ரிஷிகள் கொடுத்துத்தானே ஞானத்தை பெற்றிருக்கோம். திரும்பி கொடுக்கறது வாழ்க்கை முறைக்குள்ளே ஞானம் சேர்ந்திருக்கா? பிறவி எடுத்ததே பித்திருக்கள் கொடுத்ததால தானே திரும்பி கொடுக்கறது வாழ்க்கை முறையில் ஞானம் சேர்ந்திருக்கா? காற்றை கொடுக்கறதும் மழையை கொடுக்கறதும் எதுவோ தேவதைகள் தானே, அவளுக்கு திருப்பி கொடுக்கறது வாழ்க்கை முறையில் சேர்ந்திருக்கா? இந்த பணம் வாங்கினோன்னா திரும்ப கொடுத்தது சேர்ந்து போச்சு இல்லையோ? அதை போல ரிஷிக்கடனும் தேவக்கடனும் பித்திருக்கடனும் வாழ்க்கை முறையில் சேரணுமே. சேர்ந்திருக்கானால் சேர்றதுக்கு என்ன பண்ணணும்னு எழுதி வச்சுட்டார்கள். ஆனால் நாம் இன்னும் சேர்த்துக்கலை. அவள் எழுதிவிட்டா, இன்னென்னத்தை நீ வாழ்க்கையில் பண்ணிட்டு இருந்தியானால் கடன் தானே தீர்ந்து போயிடும். சாமி, நான் இன்னும் கடன் வாங்கினேன்னே ஒத்துக்கலை, அதுக்குள்ளே நீர் திருப்பி கொடுக்கறத பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கீர்னால் என்ன கடன் வாங்கியிருக்கோங்கிறதையும் சொல்லிட்டேன். நாம் பிறவி எடுத்திருக்கோம், எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் பயன்படுத்தின்னு இருக்கோம், அறிவு பெற்றிருக்கோம். வெறும் அறிவு கிடைக்குமா? ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிப்பாங்களே, பாகவத புராணமோ ராமாயணமோ விஷ்ணு புராணமோ ஸ்கந்த புராணமோ லிங்க புராணமோ ஒரு புராணமும் இல்லைன்னு வச்சுப்போம். எந்த இடத்துலையும் ஆழ்வார்கள் பாசுரங்களோ நாயன்மார்களுடைய பாடல்களோ இல்லவே இல்லைன்னு வச்சுடுவோம். பகவான் அவதாரங்களை பண்ணவே இல்லைன்னு வச்சுடுவோம். ஆனால் ஆன்மீகத்தை தெரிஞ்சுங்கோன்னு ஒருத்தர் நமக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ, எங்கே போவில்? அப்போ நான் சொல்லணும்னா ஒரு ராமாயணம் வேணும், பாகவதம் வேணும். நீங்கள் கேட்கணும்னா ஒரு ராமாயணம் வேணும், விஷ்ணு புராணம் வேணும். அப்போ இருந்தால் தானே. இதெல்லாத்தையும் நம்ம கொடுத்தது யார்? ரிஷிகள். அப்போ நமக்கு ஞானம் வேணும்னாலே அவர்கள் இல்லாட்டா நமக்கு ஞானமே வந்திருக்காது. காற்றும் மழையும் இல்லாவிட்டால் வாழ்வதற்கே முடியாது. அப்போ தேவர்கள் நிச்சயம் தேவைப்படுறா.
आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।